ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய மே மாதம் 16ஆம் தேதி ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய நாள். ஸோ அன்றைக்கி என்ன தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது மாதமான வைகாசியுடைய 2ஆம் நாள். கிழமை அன்றைக்கி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை சாதாரண சனிக்கிழமை கிடையாது, மிக மிக எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக இல்லாமல் அதிசயமாக வரக்கூடியதற்கு காரணம் என்னென்னா, அன்றைக்கி கருப்பு நிறத்தில் வானத்தில் எதுவும் தெரியாது. அப்படிங்கிறப்பயே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, ஆமாங்க, அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை கரெக்டாக அன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால இந்த அமாவாசை சனி அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைய இருக்கும். அதோடு இந்த அமாவாசையில் நாம் சில பரிகாரங்கள் செய்தால் நம்ம வாழ்க்கை விதி மாறும். அதனால் இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெற முடியும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் அமாவாசையில் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும். நீங்கள் நினைக்கிறீங்க அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாள் மட்டும்தான். ஆனால் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள் கிடையாது, பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப சிறப்பான நாள். ஏன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் முழுசாக மறைஞ்சு இருக்கும். அப்போ மறைஞ்சிருக்கக்கூடிய சந்திரன் ஒரு விதமான ஒரு இதை ஏற்படுத்துவார். அது ஒரு பாசிட்டிவை கிரியேட் பண்ணும். அதனால் இந்த அமாவாசை சாதாரண நாள் இல்லைங்கிறத புரிஞ்சு இந்த அமாவாசையில் பரிகாரம் செய்திங்கன்னா நிச்சயம் தலையெழுத்து மாறும். சரி, முன்னோர்கள் வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த அமாவாசை சனிக்கிழமையோடு சேர்ந்து அமாவாசை தினம் வந்திருக்கிறது தான் இந்த அமாவாசைக்கு ரொம்ப ஹைலைட்டாக சொல்லப்படுது. இது ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை என்று கூட சொல்லலாம். மற்ற கிழமைகளில் அமாவாசை திதி வருவதை காட்டிலும் சனிக்கிழமை அன்று அமாவாசை திதி வந்தால் அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். அதனால தான் சனி அமாவாசையை விட்டுறாதீங்க என்பதை இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன். வருடத்தில் 2 அல்லது 3 அமாவாசைகள் மட்டுமே இப்படி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் என்பது குறிப்பிடப்படுது. இந்த தினம் வரக்கூடிய இந்த சனி அமாவாசை நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, ஆன்மீக சார்ந்த என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க, பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. சனிக்கிழமையோடு சேர்ந்து அமாவாசை தினம் வந்தால் அந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராமேஸ்வரம் சென்று அக்னி தீர்த்தத்தில் குளித்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும். அதோடு இயலாதவர்களுக்கு அன்னதானமும் செய்யணும். இதனால் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து பாவங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லப்படுது. ஆனால் எல்லாருக்குமே இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாராலும் இந்த அமாவாசை திதியில் ராமேஸ்வரம் சென்று திதி தர்ப்பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக முடியாது. சாஸ்திரத்தில் இதற்கு பதில் இன்னொரு பரிகாரமும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுலபமான பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நாளில் அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் 108 முறை வலம் வர வேண்டும். அதாவது அமாவாசை நாளில் சூரிய உதயம் முன்பு, அதாவது சூரிய உதைக்கிறதுக்கு முன்பு அரச மரத்தை நீங்கள் 108 முறை சுற்றி வர வேண்டும். 108 முறை சுற்றி முடித்து அந்த 108 சுற்றில் ஒரு முறை அல்லது 3 முறை அடிப்பிரதட்சணம் செய்து அரச மரத்தை வரணும். இந்த ஒரு விஷயத்தை இந்த நாளில் செய்கிறது தான் சிறப்பு பலனை தரும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ இதை எப்படி முறையாக செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். எப்படி முறையாக செய்யணும், என்ன முறையில் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க.
அரச மரம் இருக்கக்கூடிய கோவிலை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாள் அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பு கரெக்டாக எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிடுங்க. இந்த இடத்துக்கு வந்து போங்க. கரெக்டாக சூரிய உதயத்திற்கு முன்பு ஒரு அரச மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் 108 முறை நீங்கள் சுற்றி விடணும். அந்த சுற்றுல ஒரு 3 சுற்றுல மற்றும் அடி பிரதர்சனமாக செய்ய வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ முன்னோர்களுக்கு பாவம் செய்திருந்தால், அவர்களுக்கு திதி தர்ப்பணம் காரியங்களை சரியாக செய்யாமல் விட்டிருந்தாலோ அதற்கான மன்னிப்பு இந்த நாளில் உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த வழிபாடு உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமே புண்ணியத்தை சேர்க்காது, ஏன்னா உங்களுடைய வம்சாவளியினர் இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும். அதனால் இந்த நாளை தயவு செய்து மறந்து விடாதீங்க. இந்த தினம் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் செய்ய தவறாமல் இருக்கணுங்கிறதுனால தான் இந்த பரிகாரத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பரிகாரத்தை அனைவரும் செய்வதற்குண்டான பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பரிகாரத்தை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த அரச மரத்தை சுற்றி வரும்போது சாதாரணமாக சுற்றாமல் இந்த ஒரு மந்திரத்தையும் சேர்த்து உச்சரித்து கொண்டே சுற்றி வந்தீங்கன்னா இன்னும் நல்லது. ஸோ அரச மரத்தை சுற்றி வரும்போது உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை இப்போ ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அரச மரம் சுற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான். மூலத பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணி அக்ரத சிவரூபாய திருஷ்ய ரஜயாத நமோ. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை தான் வந்து நீங்கள் அரச மரத்தை சுற்றும் போது சொல்லணும். அரச மரத்தை சுற்றும் போது 3 முறை 27 முறை அல்லது 108 முறை இந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறு கிடையாது. ஏன்னா எல்லா டைமும் மந்திரத்தை சொல்ல முடியாதுல்ல, அதனால் இந்த எண்ணிக்கையில் சொன்னாலே தவறு கிடையாது. ஸோ வரக்கூடிய இந்த சனிக்கிழமை அமாவாசை திதியில் அற்புதம் வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேர் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய துன்பங்கள் எல்லாம் கூடிய விரைவில் நீங்கிவிடும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் வந்து பலிக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. இனி அடுத்தடுத்த வீடியோவில் வைகாசி அமாவாசையில் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும், என்ன மாதிரி பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அதெல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே அப்டேட்டோடு வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டவுட்டை நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.